அவருக்கு கோபம் அண்ணன் நயினார் நாகேந்திரனுக்கு. அவரை பொறுத்த மட்டும் இந்த தடவை 4 சட்டமன்ற தொகுதியில் இருந்ததை ஒன்னாக்கிவிட்டாங்க தமிழக மக்கள். அதனால அவருக்கு பதில் சொல்ல முடியல. டெல்லி RSSக்கு கேசவமூர்த்தி மேல பழி வந்துரும்னு பாக்குறாரு. அதனால கேசவமூர்த்தி அவர்கள் என்ன எழுதி கொடுக்கிறாரோ அதை சொல்லி ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு நல்லவரை, இதுவரை இப்படிப்பட்ட எந்த குற்றங்களையும் சந்திக்காதவரை, வெள்ளச்சட்டையும் வெள்ளை வேட்டியும் கதர் வேட்டியும் கதர் சட்டையும் தவிர வேற எதையும் அவருடைய ஒரு களங்கமும் இல்லாத உயர்கல்வித்துறை அமைச்சரை களங்கப்படுத்துவதற்காக RSS, அதுவும் குறிப்பாக உயர்கல்வியிலே RSS ஊடுருவ விரும்புகிறது. கவர்னருடைய முகமொடியை அணிந்து கொண்டு அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே திரு விஸ்வநாதன் அவர்களை களங்கப்படுத்துவதற்காகவும் அவர் சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர் உயர்கல்வியினுடைய அமைச்சராக வந்துவிட்டார் என்ற பொறாமையின் அடிப்படையிலும் RSS போடுகின்ற சதி திட்டத்தினுடைய பகுதி தான் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அது செய்கிறார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நாங்கள் நாளைக்கு ஒரு செயற்குழு கூட்டம் இருக்கு. அதில் காங்கிரஸ் கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி விவாதித்து அதற்கு அறிவிப்போம். முக்கியமான அறிவிப்பு இருக்கும். அதில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் எங்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக இருக்கிறோம். இந்த தாவேகா, காங்கிரஸ், லீக் மற்றும் VCK கூட்டணி என்பது நீண்ட நாள கூட்டணியாக மாற்ற வேண்டும். இது மக்கள் நலனை முன்வைத்த கூட்டணி. மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை செய்வதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி. அதனால காங்கிரஸை பொறுத்த மட்டும் மதசார்பற்ற ஒரு கூட்டணி அமைந்திருப்பதும் அதே நேரத்தில் சமூக நீதிக்கான கூட்டணியாகவும் இருக்கிறது. இதை எடுத்துச் செல்வது, அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதை பற்றிய யோசனைகள் பேசப்படும். நாளை உங்களுக்கு தெளிவான ஒரு திட்டங்கள் வகுத்து உங்களுக்கு அறிவிக்கப்படும். எல்லாம் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு ராமர் கோயில் மேட்ரு. ராமர் கோயில்ல பாஜக காரர்களும் RSS காரர்களும் கை வச்சிருக்காங்க. உண்டியல்ல 17 லட்சம் ரூபாய் டெய்லி கலெக்ஷன் கை வச்சிருக்காங்க. ஏறக்குறைய 7-8 கோடி ரூபாய் அடிச்சு முடிச்சிட்டாங்க. எவ்வளவு ஆச்சுன்னு ஒன்னும் தெரியல. இதுவரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல போனாலும் சரி கேட்க மாட்டாங்க. மோடி மௌனம் சாதிக்கிறாரு. அண்ணன் ராஜா அவர்கள் மௌனம் சாதிக்கிறாரு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் மௌனம் சாதிக்கிறாங்க. யாரும் நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. தயவு செய்து சாமி விஷயம் கண்ணை குத்திரும். அதனால தயவு செய்து நீங்க எல்லாரும் அதை கவனமா பாஜக காரர்கிட்ட கேள்வி கேட்கலாம். அக்கா சொல்லிட்டாலா? நம்மை பொறுத்த மட்டும் ரொம்ப கவனமா பார்க்கணும். ஆளுநர் அவர்களை பொறுத்த மட்டும் பாஜகவினுடைய ஏஜென்டாக செயல்படுகிறார். அவரை பொறுத்த மட்டும் அவர் கூப்பிட்டு நேற்று பார்த்த பார்வைங்கிறது நம்மளுக்கே அதிர்ச்சியா இருந்துச்சு. நம்ம கூட்டணி பேசுறது மாதிரி 3 கட்சியை கூப்பிட்டு பார்த்திருக்காரு. ஒரே மாதிரி கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்காரு ஜெராக்ஸ் போட்டு. எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. கவர்னர் பண்ற வேலையா அதெல்லாம்? கவர்னர் ஆபீஸா எப்படி மாறி போச்சு? ராஜ்பவன் லோக்பவன் பேர் மாத்தினாங்க. கமலாலயான்னு பேரை மாத்திருக்கலாம் போல இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ற வேலை, அந்த கவர்னருடைய வேலை. அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அமித்ஷா ஆபீஸ்ல போய் மண்டிட்டு அவர் கெஞ்சி கேட்டதுல இருந்து பேச்சே மாறி போச்சு. அவருடைய டோனே மாறி போச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த கவர்னர் வேறையா இருந்தாரு. இப்ப அமித்ஷா ஆபீஸுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து கவர்னர் ஆடி போயிருக்காரு. வசனம் பேசுறாரு. நான் எங்க மக்கள் குறை இருந்தா என்கிட்ட கேளுங்கிறாரு. இதே கேரளால ஏன் சொல்ல மாட்டாருன்னு தெரியல எனக்கு. ஏன் அதை சென்னையில மட்டும் மக்கள் குறை இருந்தா சொல்லணும்? ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னரா இருக்காரு. ஆனா ஒரு மாநிலத்தில் இந்த டயலாக் பேசுறாரு, அங்கே அதை பேசல. இதெல்லாம் இதனுடைய நோக்கம் என்னங்கிறது தெரியல. அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லி அனுப்பியிருக்காருன்னு தெரியல. அமித்ஷா அவர்களுடைய திட்டம் என்பது மக்களாட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை கவிழ்த்து தனக்கு கைப்பாவியாக வச்சிருக்கின்ற ஒரு அரசை உருவாக்குவது அமித்ஷாவினுடைய எக்ஸ்பர்டைஸ். அதற்கான சதித்திட்டத்தினுடைய முதல் படிய கவர்னர் அவர்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்காராங்கிறத கேள்வி. அக்கா தமிழிசை அவர்களுக்கு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம், என்னையை பொறுத்த மட்டும் 3 தடவை அந்த மக்கள் தேர்ந்தெடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அனுப்பியிருக்காங்க. அக்கா இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால மக்களை போய் சந்திக்கட்ட அக்கா ஜெயிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் அக்காவுக்கு நான் எப்பவுமே என்னட்டா எங்க குடும்பத்தில இருந்து பிறந்த பிள்ளை அவங்க. அதனால குமரியார் வீட்டில் பிறந்த அக்கா எங்க அக்கா. அதனால என்றைக்கும் அவர் மேல எனக்கு மரியாதை எப்பவும் உண்டு. ஆனா அக்காவை பொறுத்த வரைக்கும் தவறான வழியில அவர்களுடைய கொள்கை போயிருச்சு. கொள்கையில அதனால இப்படிலாம் நான் பேச வேண்டியதா இருக்கு. அதனால அக்காவோட மரியாதையா சொல்றேன். அக்கா அவர்களே, இந்த கவர்னருக்கு வக்காலத்து வாங்காதீங்க. நீங்க கவர்னரா இருக்கும்போது நடந்து கொண்ட விதம் எனக்கு நல்லா தெரியும். தெலுங்கானால நான் பார்த்திருக்கேன். நேர்மையா நடந்துக்கிட்டீங்க. அங்க நீங்க பாண்டிச்சேரியில் எப்படி நடந்துக்கிட்டீங்கிறது வேற விஷயம். ஆனா தெலுங்கானால கரெக்டா நடந்துக்கிட்டீங்கிறது மட்டும் நான் சொல்ல முடியும். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இப்ப இருக்க கவர்னர் திரு அமித்ஷா அவர்களை சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் முழுமையா பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை விட ஒரு படி மேல போயிட்டாரு. அண்ணன் நயினார் நாகேந்திரன் பதவியை மாத்திருவாங்கன்னு கேட்டோம்.
ஆள் கிடைக்குதான்னு தெரியல மாத்தி போடுறதுக்கு. கடை காலியாகிட்டு இருக்க பாஜக தெரியறதுனால எந்த இதுவும் மாத்தாம இருக்காங்க. இருக்க நிர்வாகிகள் ரிசைன் பண்ணிட்டு லீடர்ஸ் ஆரம்பிக்க போறோம்னு ஒரு கடை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. புதுசா முகமடி போட்ட நம்ம அமெரிக்காவுக்கு போயிருக்க உலகம் சுற்று வாலிபன். அதனால பாஜகவுடைய கடை ரொம்ப காலியாகிட்டு இருக்கிற நிலையை நம்மளால பார்க்க முடியுது. அவர் வரலாறு தெரியாதவர் பாவம். அவர் நாக் அவுட் வாக் அவுட் இந்த கதையெல்லாம் இதெல்லாம் அவருக்கு புரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. 72 தேர்தல் வர வேண்டியது 71 தேர்தல் முன்னாடி வச்சாங்கிறது அவருக்கு தெரியாம இருக்கலாம். முதல்ல வரலாறு படிக்க சொல்லுங்க. அவரை வரலாறு தெரியா சொல்லுங்க. இந்திரா காந்தியினுடைய பேரால ஜெயிக்கிறதுக்காக பங்களாதேஷ் யுத்தத்தை முடிகிறதுக்காக தேர்தலை முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் வச்சது யாருங்கிறத கேட்க சொல்லுங்க. 80ல யாரு வருக யாரு மகள்னு சொன்னதுன்னு கேட்க சொல்லுங்க. 96ல ஐயா மூப்பனார என்னெல்லாம் பேசினாங்கிறதுல கேட்க சொல்லுங்க. 2004ல அன்னை சோனியா காந்தி அவர்களை மருமகளே வருகன்னு சொல்லி யார் சொன்னாங்கிறத கேட்க சொல்லுங்க. வரலாறு இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நாக் அவுட் வாக் அவுட் அதெல்லாம் இந்த கதையெல்லாம் எங்களுக்கு டயலாக் ரைமிங் எங்களுக்கும் தெரியும். அதனால அவரை பொறுத்த மட்டும் வரலாறை கரெக்டா படிச்சுட்டு வாங்க நண்பா அப்படிங்கறத என்னுடைய டயலாக்கா இருக்கும். திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் ஒரு நீண்ட தெளிவான ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் பேசினாரு 3 நாளைக்கு முன்னாடி. அதுல எங்களுடைய நிலை மிக தெளிவாக சொல்லியிருக்கோம். அது அவர் சொன்ன மொழியிலிருந்து ஏன் மொழிக்கு சொல்றேன்னா 90% மத்திய அரசு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. 100 நாள் வேலையை பெயர் மாற்றக்கூடாது. இதற்கு எதிர்த்து பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தோம், போராடணும். அதுக்கப்புறம் சட்டத்தை போட்டாங்க. சரியா மாத்திட்டாங்க. நம்பர் இருந்ததுனால மாத்திட்டாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா 90% மத்திய அரசு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு, 10% மாநில அரசு கொடுக்க வேண்டிய இருந்துச்சு. இப்ப புது பேர்ல வந்ததுனால 60% மத்திய அரசுக்கு குறைச்சிருச்சு. 30% மாநில அரசு தலையில கட்டி விட்டுச்சு பில்ல. மோடிஜி 30% திரு விஜய் அவர்களுடைய தலையில கட்டி விட்டாரு. 30% எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், 40% காசு கொடுக்கணும் நீங்க அப்படிங்கிறாரு. இது என்னன்றா தமிழ்நாட்டுக்கு 5000 கோடி ரூபாய் செலவு புதுசாக போகுது. சரி, இந்த திட்டத்தில் சேர வேணாம்னு நினைச்சீங்கன்னா கிராமத்தில் நடக்கிற வேலை வாய்ப்பு வேலைகள் கிராமத்தில் நடக்கிற வேலை வாய்ப்பு எல்லாம் நின்று போயிடும். இது கிராமத்தில் இருக்க மோடி அவர்களுடைய எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 100 நாள் வேலைங்கிற பேரா இருந்தாலும் சரி, கிராமத்தில் நடக்கிற மக்களுக்கு வேலை நடக்கிறது மரியாதையா வேலை கிடைக்கிறது நிப்பாட்டணும். அவருடைய ஒரே எண்ணம் என்னன்னா கிராமத்தில் வேலை கிடைக்காம ஏழைவாளையெல்லாம் கிராமத்தை காலி பண்ணி நகரங்களுக்கு பிச்சைக்காரங்களா நிக்கணும். அதுதான் அவருடைய எண்ணம். அவர் நினைக்கிற இந்தியா என்பது ஏழை பாளைகள் கிராமத்தில் வேலை இல்லாம இருக்கணும். அதற்காகத்தான் 100 நாள் வேலை திட்டத்துக்கு பட்ஜெட்டை பாத்தீங்கன்னா குஜராத்தில் ரொம்ப கம்மியா யூட்டிலைஸ் ஆகும். மோடி அவர்களுடைய பார்வை கிராமத்தில் இருக்க பொருளாதாரத்தை உடச்செறியணும். அதனுடைய ஒரு பகுதி தான் அவர் இந்த திட்டத்தை மாத்தினாரு. பல மாநிலங்களில் சேராம இருக்கும்னு நினைச்சாரு. ஆனா இந்த திட்டத்தில் சேர வேண்டியது ஏன் கட்டாயம்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களா இருக்கட்டும், தெலுங்கானாவா இருக்கட்டும், காங்கிரஸ் ஆளுகின்ற ஹிமாச்சலா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், எல்லாரும் இதுல சேர்ந்திருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா 60% பணம் கொடுக்குறாங்க, 40% நம்ம பட்ஜெட்ல இருந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியதா இருக்கு. தமிழ்நாட்டில இருந்து 5000 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியதா இருக்கு. எங்களை பொறுத்தவரை 3 வருஷம் அந்த திட்டத்தை நடத்திட்டா 3 வருஷத்துக்கு அப்புறம் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரான உடனே இந்த திட்டத்தில் பழையபடி ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரானால் 5000 கோடி ரூபாய் உள்ள இந்த பட்ஜெட்டை மத்திய அரசு கொடுக்கும். 90-90-10 கொண்டு வருவோம். அதே மாதிரி மகாத்மா காந்தியுடைய பெயர் மீண்டும் கொண்டு வரப்படும். இது எங்களுடைய வாக்குறுதி. பாராளுமன்றத்தில் திரு ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்த வாக்குறுதி.